Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMart shopping app. BuyMart e-shopping application is one of the online shopping app. Now you can download Google Play Store and App Store. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த லேப்டாப்புக்கு தான் வந்து நம்ம ரேம் அப்கிரேட் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ ரேம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். திஸ் பிசியில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரேமோட சைஸ் நமக்கு தெரியும். இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதில் 2GB ரேம் வந்து இருக்குது. 2GB ரேம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஓஎஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 2GB ரேம் அப்படின்றது ரொம்பவே கம்மியான ரேம் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நமக்கு. அதனால் நம்ம 4GB ரேமுக்கு அப்கிரேட் பண்ண போகிறோம் இந்த பிசியை. நம்ம ஃபஸ்ட்டு வந்து லேப்டாப்பில் வந்து பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். இன்பில்ட் பேட்டரியாக தான் பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. நம்ம ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிசிக்கான ரேம் டைப் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நீங்கள் கூகுளில் உங்கள் லேப்டாப்போட மாடல் நம்பர் இல்லை டெஸ்க்டாப்பாக இருந்ததுன்னா மதர் போர்டோட மாடல் நம்பரை டைப் பண்ணி ரேம் டைப் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கான ரேம் டைப் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த லேப்டாப்க்கான ரேம் டைப் வந்து பார்த்திங்கன்னா DDR4 ரேம். இப்போ நமக்கு ரேம் டைப் தெரிஞ்சிச்சு. ரேம் எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த ரேம்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஸ்டோர்ஸில் வாங்குறதுனாலுமே வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைனுக்கான லிங்க்ஸையும் அண்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ரெப்யூட்டட் ஸ்டோர்ஸோட டீட்டெயில்ஸையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக பெய்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. ஜஸ்ட் நான் ப்ரீவியஸாக வாங்கினதை வச்சு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கே பெஸ்ட்டாக தோணுதோ அங்கே நீங்கள் ரேம்ஸை பை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களை யாருக்காச்சும் பெஸ்ட் ஷாப் தெரியும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கே வாங்கினாலுமே சரி வாரண்ட்டி இருக்கக்கூடிய ரேம்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. வாரண்ட்டி இல்லாத லோக்கல் ரேம்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வாரண்ட்டி இருக்கக்கூடிய ஒரு ரேமாக வாங்குறது ரொம்பவே நல்லது. என்கிட்ட ஆல்ரெடி அன்யூஸ்டு லேப்டாப்பில் இதே டைப் ஆஃப் ரேம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அந்த ரேமையை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு DDR4 2GB ரேம். லேப்டாப் பேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சில லேப்டாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேஸில் வந்து செப்பரேட்டாக பேனல் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரேம்ஸ்லாம் ஈஸியாக அப்கிரேட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து லேப்டாப்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த ஸ்லாட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணியே வந்து நீங்கள் ரேமை அப்கிரேட் பண்ண முடியும். ஒரு சில மாடலில் இந்த மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதில் வந்து வேறு வழி கிடையாது. நம்ம லேப்டாப்பை ஃபுல்லாகவே வந்து பேக் பேனல் ஓப்பன் பண்ணி தான் வந்து நம்ம ரேம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிக்கோங்க. சிலதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பேக் பேனல் செப்பரேட்டாக வரதில் அதில் ஜஸ்ட் நீங்கள் லூஸ் பண்ணிட்டே வந்து பேனல் ஓப்பன் பண்ண முடியும். ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக வந்து அப்சைடு வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களோட பேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். அண்ட் CD ட்ரே ரிமூவ் பண்ண முடிஞ்சால் ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லைனா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க. இதே நீங்கள் ஃபுல் பேனல் இருக்கக்கூடிய லேப்டாப்புக்கு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து CD ட்ரேவை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பேனல் ஓப்பன் பண்ணணும். என்னோடய லேப்டாப்பில் இந்த இடத்துல வந்து ரேம் இருக்குது. ஒவ்வொரு மாடல்லையும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இதில் ஆல்ரெடி வந்து ஒரு ரேம் இன்செர்ட் இருக்குது. அது சிஸ்டமில் வந்த ரேம். அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்லாட் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம நியூ ரேம் இன்செர்ட் பண்ண போகிறோம். சில லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்லேயே வந்து ரேம் இன்பில்ட் ஆகியிருக்கும். பட் அதுலேயும் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்லாட் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ரேம் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேம் இன்செர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இந்த ரேமோட சிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பின்ஸுக்கு நடுவில் கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து இதில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி வந்து உங்களோட லேப்டாப்லேயும் வந்து டிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த ரேமை ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி டவுன் பண்ணிங்க அப்படின்னா போதும், இந்த பின்ஸுக்கு நடுவில் போய் இது லாக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பின்ஸ் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ரேம் ப்ராப்பராக இன்செர்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த ரேம் இன்செர்ட் பண்ணுறது வந்து நீங்கள் ஈஸியாகவே பண்ண முடியும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ நம்ம ரேம் இன்செர்ட் பண்ணியாச்சு. சார்ஜர் கேபிளை கனெக்ட் பண்ணி லேப்டாப் ஆன் பண்ணி பார்க்கலாம். பேட்டரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லை. பேட்டரி இல்லாமல் வந்து லேப்டாப் ஆன் ஆகும். லேப்டாப் ஆன் ஆனதுக்கப்புறம் இப்போ திஸ் பிசியில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய் பாருங்கள். பார்த்தோன்னா நமக்கு 4GB ரேம் இப்போ அப்கிரேட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிட்டு ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ சிம்பிள் ப்ராசஸ் அப்படின்ட்டு. இதுக்காக வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டர்லாம் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் பேனல் ஓப்பன் பண்ண சொல்லவும் சரி, பேனல் க்ளோஸ் பண்ணவும் சரி, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பேனலை உடச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா செலவு தான். 4GB ரேமில் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் 2GB ரேமை விட. இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 4GB ரேம் தான். அதனால தான் வந்து நான் 2GB ரேமை இதில் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். உங்களோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து மாறும். உங்கள் மாடலோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கூகுளில் வந்து உங்கள் மாடல் நம்பர் போட்டு ரேம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே வந்து உங்கள் மாடலுக்கான மேக்ஸிமம் ரேம் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சிடும். அண்ட் அதில் எத்தனை ஸ்லாட் இருக்குது அப்படின்றதும் வந்து உங்களால் கூகுள்லேயே வந்து ஃபைண்ட் பண்ணிக்க